ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் வேற ஒரு சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இலக்கிய சீரியலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். என்ன போயிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதிக்கு பிளட் கேன்சர் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அவங்களோட கடைசி ஆசை என்னென்னா, அவங்க உயிர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கௌதமோட மடியில் தலை வச்சு தான் உயிர் போகணும், நான் இறந்து போகணும், அதுக்குள்ளே என் மகனை ஒரு முறையாக நான் பார்க்கணும், அவன் மடியில் வச்சு தான் நான் உயிர் போகணும், அவனுக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல, இதை கேட்ட நம்மளோட இலக்கியம் என்ன சொல்கிறாங்கன்னா, சரிம்மா நான் பண்ணுறேன், நான் இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எப்படியாவது கௌதமை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு வீட்டுக்கு நேராக வராங்க. வீட்டுக்கு வந்து நம்ம ஜானுக்கிட்ட போயிட்டு நேராக சொல்கிறாங்க, இப்படி தான் நம்ம ரேவதி எடுத்துருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பிளட் கேன்சர், ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்க, அட்மிட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்ல, அவளுக்கு என்ன ஆச்சு, ஏதாச்சும் துடிக்கிறாங்க, அழுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அவங்களுக்கு கடைசி ஆசை ஒன்று இருக்குது, அதை நிறைவேற்ற சொன்னாங்க அப்படின்னு கேட்டோடனே நம்மளோட ஜானு இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் லைட்டாக மாறுதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃபேஸ் ரியாக்ஷன் இப்போ ஏமாச்சுன்னு கேட்குறீங்க, எங்கள் அம்மா 500 கொடுத்துட்டு போனாங்க, அதுக்கு தான். சரி, அந்த ரியாக்ஷன் போவாங்க. ஏன் மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவள் எதை கேட்டிருப்பா அப்படின்னு இவங்க நல்லா தெரிஞ்சிருக்கு போல். அதுக்கப்புறம் நம்மளோட இலக்கியா இருக்காங்களா, அவங்க சொல்கிறாங்க, அவங்களோட கடைசி ஆசை வந்து அவங்க உயிர் போகிறதுக்கு முன்னாடி அவரோட மகன் கௌதமோட மடியில் வச்சு தான் உயிர் போகணும், அதை நான் ஒரே ஒரு பார்க்கணும், கூப்பிட்டு வரையா அப்படின்னு கேட்டாங்க. என்ன சொல்கிறீங்க, கௌதமை கூப்பிட்டு போட்டுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு சொல்கிறாங்க, முடியாது, அவள் உயிரோட இருந்த வரைக்கும் எப்படி கௌதமி புள்ளி, அவள் இறக்கும் போதும் கௌதமி என்னோட புள்ளி இப்படி தான் இருக்கணும், இதில் எந்த மாற்றமும் இல்லை, யாரை கேட்டாலும் முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திடுறாங்க. ஆனால் செம்ம டைமிங்க. இந்த டைமிங் கௌதம் வந்து வீட்டோட மெயின் கேட் என்ட்ரன்ஸில் நிற்கிறாருங்க, மெயின் டோர் பக்கம். இதை கேட்டால் ஒரு ஷாக்கில் அப்படியே உறைஞ்சிடுறாருங்க. எங்கள் அம்மா கிடச்சிட்டாங்களா, ரேவதியா, இத்தனை நாளாக எனக்கு நீங்கள் ஏன் சொல்லலை அப்படின்னு இலக்கியா பிடிச்சி கேட்க, இலக்கியா நீ ஒவ்வொரு முறையும் எனக்கு எதுவும் தெரியாமல் சொல்லி ஏமாற்றி எனக்கு துரோகம் பண்ணுறதுல இருக்கா அப்படின்னு இலக்கியா மேலே செம்ம கோபத்தில் இருக்காருங்க. ஒரு பக்கம் ஜானு மேலே, ஜானு என் அம்மாவை பக்கமே வச்சுட்டு ஒரு வார்த்தை கூட எனக்கு சொல்லலையே, நான் என்ன சொல்லியிருப்பேன், உன்னை விட்டு நான் போயிடுவேன்னு நினச்சேன், நான் போக மாட்டேன்னு தெரியும்ல, அப்புறம் ஏன் சொல்லலை, இப்போ அவங்க சாக கிடக்குறாங்க, இந்த நிலைமையில ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானுவை கேட்க, ஜானு வந்துட்டு, அது இல்லைப்பா கௌதம், என்னால் உன்னை விட்டு கொடுக்க முடியாது யாருக்காகவும், நீ ஏன் புள்ளடா அப்படின்னு சொல்லி அழுறாங்க. நீங்கள் என்ன போய் சொல்லாதீங்க, நம்பாதீங்க, கடுப்பத்தாதீங்க அப்படி பண்ணுற மாதிரி கத்திட்டு கௌதம் சொல்கிறாரு, நான் இனி எங்கே இருக்காங்க சொல்லி இலக்கியா, எங்கள் அம்மா நான் போய் பார்த்தே தீரணும், அவங்க கடைசி காலத்துலேயாவது நாங்கள் கூட இருக்கணும், இல்லைனா அது என்ன மாதிரி ஒரு பாவம் பண்ண புள்ள இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லி புலம்ப உடனே நம்ம இலக்கியா சொல்லிடுறாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே நம்ம கௌதம் வேகமாக ஸ்பீடாக போகிறாருங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நிற்கிறாரு. அந்த வெளியே கிளாஸ் இருக்கும் பார்த்தீங்களா டோரில், அது வழியே எட்டி பார்க்குறாங்க. அம்மா உங்களுக்கு அந்த நிலமை அப்படின்னு பார்த்துக்கிட்டே உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு அவன் கை பிடிச்சிட்டு, அம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்ல, நீ எப்போ மன்னிக்கணும், நான் தான் உன்னை கிட்ட கேட்கணும் என்னை மன்னிக்க சொல்லி, உன்னை விட்டு போனவன் நான் தானே, அதனால் நீ தான் என்னை மன்னிக்கணும், உனக்கு இத்தனை உண்மையை சொல்லாதனால என்னை நீ தான் மன்னிக்கணும், நான் உன்னை மன்னிக்க வேண்டியது இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அல்றாங்க ஒரு பக்கம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா சுவாரஸ்யமான விஷயத்தை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye. அண்ட் ஒன் மோர் திங், இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.